கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 50வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தின் 2வது பகுதி. காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவ தேசங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இது நமக்கு ஒரு நம்பிக்கையை தருகிற ஒரு வாக்குத்தத்தம். இந்த 3 வார்த்தைகள் காலைதோறும் என்னை எழுப்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை இந்த அதிகாரத்துல தேசங்களாகி நமக்கு தெரியப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் காலைதோறும் ஏசாயா தீர்க்கதரிசி எழுப்புகிறதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இதில் இருந்த ஆவிக்குரிய அர்த்தமாய் தேசங்களாகி நம்மோடு கூட கர்த்தர் பேசி பலப்படுத்துவது என்ன தெரியுமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்தாரேயானால் தேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் நான் உங்களுக்கு இதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை நமக்கு செய்வார். இன்று பூமிக்குரிய வாழ்க்கையில உலக பிரகாரமான வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காலைதோறும் கர்த்தரை நம்மை எழுப்ப பண்ணுகிறார். அந்த நாள் முழுவதும் அந்த இரவு முழுவதும் கர்த்தர் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து நமக்கு ஜீவனை தந்து காலை நேரத்துல எந்த விதமான தீங்கும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு அந்த நாளின் துவக்கத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை செய்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதா இருக்கிறது. புதிய கிருபைகளை தந்து அந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை எழுப்ப பண்ணுகிறார். மீண்டும் ஒரு நாளை காணவும் அந்த நாளை கடக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். இது உலக பிரகாரமான வாழ்க்கையில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் கர்த்தர் இதை செய்கிறார். அதைதான் கர்த்தர் என்று நமக்கு காண்பித்து தந்து நம்மை பலப்படுத்த போகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழிய வாழ்க்கையிலும் ஏன் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நாம் காலைதோறும் கர்த்தரால் எழுப்பப்படுகிறோம். இதை தியானிக்கும் பொழுது கர்த்தர் காண்பித்து தந்த ஒரு வசனம் தான் மாலையிலே அழுகை தங்கும், காலையிலே களிப்புண்டாகும். இப்ப காலை என்பது ஒவ்வொரு நாளும் நாம் காண்கிற அந்த காலை நேரத்தை மட்டுமல்ல இந்த இடத்துல வசனம் குறிப்பிடுவது. இதை ஆவிக்குரிய அர்த்தமாய் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருவது என்ன தெரியுமா? தேவஜனங்களாக நம்முடைய வாழ்க்கையில நாம் மகிழ்ந்து களி கூறும்படியால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த அந்த நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியா ஒரு களிப்புள்ள காலம், கர்த்தருக்குள்ளே நாம் களி கூறுகிற ஒரு காலம் நமக்கென கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். அதைத்தான் வேதத்தில் கர்த்தர் காலை என்று, காலை பொழுது என்று தேவஜனங்களாகி நமக்கு தெரியப்படுத்துகிறார். காலையிலே களிப்புண்டாகும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. இன்று நம்முடைய வாழ்க்கை மாலை நேரத்தை போல, அழுகை தங்குகிற மாலை நேரத்தை போல அநேக துன்பங்கள், வேதனைகள், இல்லாமைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசினாலும் ஏற்பட்ட மனிதர்களாலும் சூழ்நிலைகளாலும் அநேக நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள், இது எல்லாமே ஒரு அழுகை தங்குகிற மாலை நேரத்தை போல நம்முடைய வாழ்க்கையை கலக்கத்திற்குள்ளாக நம்மை முடக்கி போடுகிறது. மாலை நேரம் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? இரவு நேரத்தின் துவக்கத்தை காண்பிக்கிறது. மாலை நேரம் போக போக அது இரவு நேரமாய் மாறும். மாலை நேரத்துல கொஞ்சமா வெளிச்சம் வாங்கும், ஆனா போக போக அது இன்னும் வெளிச்சமாய் மாறாது. அது இரவு நேரத்தை நோக்கி போறதுனால அது இன்னும் இருளின் ஆதிக்கம் அதிகரிக்கிறது போல இருக்கும். இதே போலதான் தேசங்களாகி நம்முடைய வாழ்க்கையின் தற்போதைய நிலை இருக்கிறது. அழுகை தங்குகிற மாலை நேரம் அது போக போக இன்னும் அதிகமாகவும் இருளின் ஆதிக்கம், சத்துருக்களின் ஆதிக்கம் நம்மை எழுப்புகிறதை போலவும் நம்முடைய வாழ்க்கையை மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்து அநேகர் என்ன பண்றாங்க? அநேகர் சோர்ந்து போறாங்க. அநேகர் கர்த்தர் தங்களுக்கு நியமித்த ஓட்டத்துல முடங்கி போறாங்க, பின்வாங்கி போறாங்க. அப்படிப்பட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு தான் கர்த்தர் என்று நம்மோடு கூட பேசி உணர்த்துகிறார், நம்மை பலப்படுத்துகிறார். என்ன தெரியுமா? எப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு மாலை நேரமும் அதற்கு அடுத்ததாக அதை காட்டிலும் இருளின் ஆதிக்கம் அதிகரித்தது போன்ற ஒரு இரவு நேரமும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் இருளாகவும் இரவாகவும் நம்முடைய வாழ்க்கை தொடராமல் எப்படி காலை நேரம் என்கிற ஒரு பொழுதை தேவஜனங்களாகி நம்மை கர்த்தர் காணவும் அதை கடக்கவும் நமக்கு கிருபை செய்கிறாரோ, அதே போல அழுகை தங்குகிற மாலையை போன்ற அதன் பிற்பாடு இன்னும் இருளின் ஆதிக்கங்கள், சத்துருக்களின் ஆதிக்கங்கள் நம்மை எழுப்புகிறதை போன்ற ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய வாழ்க்கை இப்படியே தொடராது. உன்னை எழுப்ப பண்ணுகிற ஒரு காலை நேரத்தை, அப்படிப்பட்ட ஒரு காலத்தை நான் உனக்கு நியமித்திருக்கிறேன். எப்படி ஏசாயாவை ஒவ்வொரு நாளும் காலையிலே
அவனை நான் எழும்ப பண்ணுகிறேனோ அதே போல உனக்கான காலை நேரம் வரும் பொழுது உன்னை நான் எழும்ப பண்ணுவேன், உன்னை நான் எழுப்பி பிரகாசிக்க பண்ணுவேன். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் மீண்டும் நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறார். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று. தேவசர்களாகி நாம் விசேஷித்தவர்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற இப்படிப்பட்ட ஒரு அழுகையின் பள்ளத்தாக்கு அநேகரை அழித்து போட்டிருக்கலாம், அநேகருடைய ஓட்டத்தை அது முடக்கி போட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இருள் பூமியையும் காரில் ஜனங்களையும் அது சூழ்ந்து கொண்டாலும் ஆளுகை செய்தாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்னுடைய வாழ்க்கையில் வந்த இருளும் காரிருளும் உன்னை சேதப்படுத்தாது. ஏன்னா உனக்கு அதை நியமித்தவர் அதை உன்னை அழிக்கும்படியால் நியமிக்கவில்லை, உன்னை உருவாக்கும்படியால், உன்னை உயர்த்தும்படியால், உன்னை ஆசீர்வதிக்கும்படியால், உன்னிலே தாம் மகிமைப்படும்படியாகவே உன்னுடைய தேவன் உன்னுடைய வாழ்க்கையில காரிருளை அனுமதித்தார். உன்னுடைய வாழ்க்கை அப்படியே தொடராது. தேவசர்களாகி நமக்கென கர்த்தர் ஒரு பொழுதை, ஒரு விடியற் காலத்தை அவர் நியமித்திருக்கிறார். அந்த விடிய காலத்திலே கர்த்தரை நம்முடைய வெளிச்சமாய் நம்மை உதிப்பார். அது நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும். அவருடைய முகத்தின் மொழி நம்முடைய வாழ்க்கையை மகிமை உள்ளதாய் மாற்றும். இனி நம்முடைய வாழ்க்கை வெட்கப்பட்டு போகாது. தேவசர்களாகி நமக்கே அப்படிப்பட்ட ஒரு மகிமையான காலத்தை, நம்மை உயர்த்தும்படியான, நம்மை எழும்ப பண்ணும்படியான ஒரு காலத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அந்த காலத்திலே எப்படி ஏசாயா தீர்க்கதரிசியை காலைதோறும் கர்த்தர் எழுப்பினாரோ அதே போல நம்மையும் கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நாம் முடங்கி இந்த சூழ்நிலையிலிருந்து எழும்ப பண்ணுவார். நம்முடைய தரித்திரத்திலிருந்து நம்ம எழும்ப பண்ணி ஐஸ்வர்யவான்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எந்தெந்த காரியத்துல நாம் விழுந்து கிடந்தோமோ அந்த காரியத்திலெல்லாம் நமக்கென தேவன் நியமித்த அந்த விடியற் காலத்திலே, அந்த காலை பொழுதிலே, களிப்புண்டாக்கும் அந்த சமயத்திலே, நமக்கென தேவன் நியமித்த நன்மையின் காலத்திலே கர்த்தரை நம்ம எழும்ப பண்ணுவார். கர்த்தரை நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருந்து நம்மை ஆசீர்வதித்து, நம்மை உயர்த்தி, நம்மை சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படுவார். இப்படிப்பட்ட ஒரு விடியற் காலம் நமக்கென நியமிக்கப்பட்டிருக்கிறது. மாலையிலே அழகை தங்கும், ஆனா காலையிலே களிப்பு உண்டாகும். மாலை நம்முடைய வாழ்க்கையின் முடிவல்ல, காலை தான் நம்முடைய வாழ்க்கையை நிரந்தரமாய் தொடரும்படியால் கர்த்தர் கிருபை செய்வார். யோசேப்பின் வாழ்க்கையில அழுகை தங்கும்படியான ஒரு மாலை நாட்கள், காலங்கள் இருந்தது. ஆனா அதன் பிற்பாடு களிப்புண்டாக்கும்படியான காலை நேரம் அவன் வாழ்க்கையில விடியலாக உதித்த பொழுது, கர்த்தரை அவனுடைய வாழ்க்கையின் வெளிச்சமாக பிரகாசித்த பொழுது, அதன் பிற்பாடு அவனுடைய வாழ்க்கை இருளிலே மங்கி போகவில்லை. அவன் வாழ்க்கை, அவனுடைய ஓட்டம் முடிகிறது வரைக்கும் அநேகருக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கும்படியா அவனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் பிரகாசமாகவே இருந்தது. இதே போல தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கே நியமித்த அந்த காலை பொழுதிலே கர்த்தரை நம்மை எழுப்புவார், நம்மை எழுப்ப பண்ணுவார், நம்மை உயர்த்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். இதற்கு தேவர்களாகி நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துல கர்த்தர் தெளிவாய் சொல்கிறார், அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்கள். தேவர்களாகி நாம் கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருந்து அவசரப்படாமல், அவருக்கு பிரியமில்லாத கிரியைகளை நாம் செய்யாமல், கர்த்தர் நம்மை உயர்த்த, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க, கர்த்தர் நமக்கே நியமித்த அந்த காலை பொழுதிலே, நம்மை சோதரிக்கும்படியான காலத்திலே, அந்த குறித்த காலத்திலே அவரே நம்மை எழும்ப பண்ணி, நம்மை உயர்த்தி, நம்மை ஆசீர்வதித்து, நம்மளை அவர் மகிமைப்படும்படியார் நாம் அவருடைய கருத்துக்களை அடங்கி இருந்து அவருடைய சித்தம் செய்து அவரை பிரியப்படுத்த நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நமக்கென நியமித்து களிப்புண்டாக்குகிற காலை வேளையிலே கர்த்தர் நம்மை எழும்ப பண்ணி, நம்மை உயர்த்தி, நம்மளை அவர் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேசங்களாகி நாம் இதவர்களாய் தவசத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். கர்த்தர் இந்த வசதியை கிடைத்த அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தரை பரிசுத்தம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.